வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அஜித்குமார் கொலை வழக்கில் புதிய ட்விஸ்ட், போலீஸ் வாகனத்தில் போலி நம்பர் பிளேட், பரபரப்பு தகவல், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. திருப்புவனம் அஜித்குமார் மரணம் வழக்கினை சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். இன்று காலை முதல் பல்வேறு தீவிரமாக விசாரித்து வரும் நிலையில் தற்பொழுது வழக்கில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது அஜித்குமார் இறப்பதற்கு முன்பு அவரை விசாரிக்க போலீசார் அரசுக்கு சொந்தமான டெம்போ வாகனத்தில் அழைத்து சென்றனர். அந்த வாகனத்தில் 2 நம்பர் பிளேட்கள் இருப்பதை சிபிஐ அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் கோவிலில் காவலாளியாக வேலை பார்த்து வந்தவர் அஜித்குமார். வயது 28 இளைஞர். கடந்த மாதம் 27ஆம் தேதி மடப்புரம் கோயிலுக்கு வந்த விருதுநகரை சார்ந்த பேராசிரியை நிகிதா என்பவர் தனது தாயின் 10 சவரன் நகைகளை காணவில்லை என்பதால் அஜித்குமார் மீது சந்தேகம் இருப்பதாக புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் அஜித்குமாரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்பொழுது காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கைத்திருட்டு வழக்கின் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமாருக்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் பிறப்புறுப்பில் மிளகாய் பொடி போட்டு சித்திரவதை செய்திருந்தனர். அவரின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மட்டும் 44 காயங்கள் உடலில் இருந்தது தெரிய வந்தது. உடல் முழுவதும் பலத்த காயங்கள் இருந்ததும் இது சாதாரணமான மரணம் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. அஜித்குமார் காவல்துறை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தபோதே அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக திருப்புவனம் அரசு மருத்துவர் கார்த்திகேயன் மாவட்ட நீதிபதியிடம் சாட்சியாக அளித்துள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய தனிப்படை காவல்துறையினராக பிரபு, கண்ணன், சங்கர, மணிகண்டன், ராஜா, ஆனந்த் ஆகிய 5 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இதன் அடிப்படையில் தற்போது சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்து இன்று காலையில் இருந்து அஜித்குமார் வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வந்தனர். திருப்புவனம் கோவில் காவல் நிலையம் மற்றும் கோவிலின் பின்புறத்தில் அஜித்குமாரை தாக்கிய இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில் புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது அஜித்குமாரை போலீஸ் டெம்போ வாகனத்தில் அழைத்து சென்ற வாகனத்தில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது அந்த வாகனத்தில் 2 வேறு நம்பர் பிளேட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அந்த வாகனத்தில் காலியான மது பாட்டில்களும் கிடந்தன. இதற்கான 2 நம்பர்கள் பிளேட்டுகளும் அந்த வாகனத்தில் இருந்தது என்பதும் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த ஒரு தகவல் தற்பொழுது பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.